நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ? அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் இருக்கிறேன்.
ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே, மாறும் ஆவியே தூய ஆவியே. ஆன்மாவே ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆத்மாவே அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே
அன்பில் நிலைத்திருக்க உம் திருவுளம் நிறைவேற்ற உம் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். ஓராயிரம் மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. ஓராயிரம் மனிதர்களில் அருள் பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே திகைத்திடாதே உன்னை நடத்திடுவே. பயந்திடாதே தயங்கிடாதே உன்னை காத்திடுவே. உன் அன்பில் நிலைத்திருக்க உன் திருவுளம் நிறைவேற்ற. தாயின் கருவில் உதிக்கும் முன்னே என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர். எளிய மனிதனாய் வாழ்ந்த என்னை அழைப்பை தந்து உயர்த்தி வைத்தீர். களிமண்ணாக இருந்த என்னை முதல் நிலை அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தாய், அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். ஏற்றுதல். எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் ஒளியேற்று துவங்குவது நம் தமிழ் மரபு. இன்று தனது முதல் திருப்பலியை நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளர் டினாட்டோ ஜோசப் அவர்களின் வாழ்வும் ஒளியாம் இறைவனை மையப்படுத்தி அமையவும், அவரின் விருது வாக்கு ஏற்ப தன்னையே பலருக்காக கொடுக்க தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை மக்களை இவர் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்லவும் இறையருள் வேண்டி இந்த மங்கள ஒளியேற்றும் நிகழ்வில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தன்னையே இறைப்பணிக்கு அர்ப்பணித்திருக்கிற அருட்பணியாளர் டினாட்டோ ஜோசப் குத்துவிளக்கின் முதல் திரி ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும்
திரு ராயப்பன் அவர்களை இரண்டாவது திரு ஒளியை ஏற்க அன்போடு அழைக்கிறோம். நமது பங்கு குடும்பத்தின் முதல் நபராக நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களை மூன்றாவது திரு ஒளியை ஏற்க அன்போடு அழைக்கிறோம். புதிய குருவை இறைவனுக்கு கையளித்த அருட்பணியாளரின் பெற்றோர் நான்காவது திரு ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். பங்கு எனும் குடும்பத்தில் நாங்களும் ஒருவர் என்ற உரிமையில் பங்கின் பிரதிநிதியான திரு மாசிலாமணி அவர்களை ஐந்தாவது திரு ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ரத்தினபுரி புனித சின்னப்பர் ஆலய பங்கு சமூகமாகிய நமக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நன்னாள். நமது பங்கின் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னாள். நமது மறைமாவட்டத்திற்கென நமது பங்கிலிருந்து மீண்டும் ஒரு மண்ணின் மைந்தன் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கும் சிறப்பான நாள். இந்த இனிய நாளிலேயே புதிய குரு அருட்பணியாளர் டினாட்டோ ஜோசப் அவர்களின் முதல் நன்றி திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்பே தம் பணிக்கென முன்குறித்து கடந்த காலங்களிலெல்லாம் கண்ணின் மணி போல் காத்து தமது பேரிரக்கத்தால் ஒப்புயர்வற்ற பணியாம் குருத்துவ பணிக்கென இறைவன் தெரிந்தெடுத்துள்ள அருட்பணியாளர் டினாட்டோ ஜோசப், திரு ஜோசப், திருமதி டெய்சி ஆகியோரின் தவ புதல்வனாய் 4/7/1994 ஆண்டு பிறந்தார். இவர் தனது கல்வி படிப்பை லிசியு உயர்நிலைப் பள்ளியிலும் தனது கல்லூரி படிப்பை அம்புரோஸ் கல்லூரியிலும் படித்தார். புனித வளனார் இளம் குறுமடத்தில் பயிற்சி பெற்று தனது மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பை பெங்களூர் பேதுரு பாப்பிரை குறுமடத்தில் மிக சிறப்பாக நிறைவு பெற்றார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் திருத்தொண்டராக திருப்பொழிவு பெற்றார். இவர் தனது களப்பணியை தாராபுரம் புனித அலோசியஸ் பங்கில் நமது பங்கு தந்தை அங்கு இருந்தபோது செய்து முடித்தார். இன்றைய நாளில் தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற இருக்கும் புதிய குரு
அருட்பணியாளர் டினாட்டோ ஜோசப் அவர்களுக்காய் மிக சிறப்பாக ஜெபிப்போம். இவர் தூய ஆவியின் ஆற்றலை பெற்று இறுதி வரை இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருக்க தமது சொல்லாலும் செயலாலும் இறைவனை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த உடல் நலத்தோடு உற்சாகமாய் இறைப்பணி புரிய வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் இயேசுவிற்கு வல்லமையாய் சான்று பகர இவருக்காய் தொடர்கிற திருப்பலியில் மன்றாடுவோம். அதே வேளையில் இவரை இறைப்பணிக்கென அர்ப்பணித்திருக்கிற இவரின் குடும்பத்தாரினருக்கும் இத்தூய திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருத்தந்தையர்களே, இருவாழ் துறவிகளே, இது ஒரு புனிதமான நிகழ்வு. ஏனென்றால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குருவானவர். ஆயரவர்கள் குறிப்பிட்டது போல இது புனிதமான நிகழ்வு மட்டுமல்ல, மகிழ்ச்சிகரமான நாள். திரு அவை இன்று மகிழ்ச்சி அடைகின்றது. கோவை மறை மாவட்டம் மகிழ்ச்சி அடைகின்றது. நமது பங்கு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் பெறுகள். இந்த பங்கிலே 11வது குருவாக அருத்தந்தை டினோட்டோ அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த திரு அவையானது மகிழ்ச்சி கொள்கின்றது. பங்கு தந்தையர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், இறைமக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நமக்கு ஒரு புதிய குருவானவர் என்று. ஆகவே இறைவனுக்கு நாம் நன்றி கூறி மகிழ்வோம். அவருடைய விருது வாக்குக்கேற்ப பலருக்காக அவர் தம்மை ஒருவரை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அந்த விருது வாக்குக்கேற்ப அவர் வாழ வேண்டும் என்று அவரை வாழ்த்தி அவருக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் இந்த திருப்பலியிலே அவருக்காக, அவருடைய குருத்துவ பணி வாழ்வுக்காக ஜெபியுங்கள். இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதொருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் நாட்டுக்கு ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரை தூயவர், நீரொருவரை ஆண்டவர், நீரொருவரை உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இந்த திருப்பலியை பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பங்கிலே இடையறித்தல் மென்மேலும் பெருக வேண்டியமாகவும் என்னுடைய குடும்பத்தில் இறந்து போன அனைத்து நபர்களின் ஆண்மளிப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலி ஆண்டு ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றேன். இறைவா, என்னுடைய பேருபலன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரரால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானீரே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா கடவுளை கண்டு அவருடைய பிரசன்னத்தை மட்டும் உணராமல் தனது தகுதியின்மையை உணர்வதை கூறும் இந்த முதல் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர்.
ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனப்படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனா, நானே இருக்கிறேன். என் பெயரால் சொல்வார் யாரோ, என் செய்தியை சொல்வார் யாரோ, என் பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலைநிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இரண்டாம் வாசகம் முன்னுரை.
நாம் கிறிஸ்துவின் பெயராலும் தூய ஆவியாலும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டுள்ளோம். எனவே இனி நாம் விரும்புவதை அல்ல, இறைவன் விரும்புவதை செய்ய வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்த ஆவியானவர் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார் என்னும் பவுலடியார் வார்த்தைக்கு கவனமாய் செவிமடுப்போம். ரோமையர் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனம் 11 முதல் 14 வரை. அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படைய செய்யும் பாவ சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செய்ய செலவிடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்கு கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த அருத்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை, பாசத்துக்குரிய இறை மக்களை, பலருக்காக என்ற விருது வாக்கோடு திருநிலைப்படுத்தப்பட்டு இன்று முதல் நன்றி திருப்பலியை வைக்கின்ற அருத்தந்தை டினோட்டோ ஜோசப் அவர்களுக்கு, அதே போன்று அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய தியாகத்தை நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய தியாகத்தாலும் ஜெபத்தாலும் இப்பொழுது இந்த பீடத்தில் நன்றி திருப்பலியில் நிறைவேற்றுகிறார்கள். அருத்தந்தை அவர்களுக்கும்
அவருடைய பெற்றோர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பலருக்காக என்ற விருதுவாக்கோடு அவர் தன்னுடைய குருத்துவ பணியை துவங்கி இருக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பலருக்காக அப்படி சொல்லும் பொழுது நான் இதை தயாரிக்கும் பொழுது பார்த்தேன். மார்க் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலருக்காக இடத்துல ஒரு ஸ்டார் குறி போட்டிருக்கும். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் குறி போட்டிருக்கும். அந்த அடிக்குறிப்பில் பார்க்கும் பொழுது அந்த பலருக்காக என்று சொல்லும் பொழுது காண்க, மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்க என்று இன்னொரு அடிக்குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு பார்த்தாலும் அங்கு ஒரு ஸ்டார் குறி. என்னடா ஸ்டார் குறி போயிட்டே இருக்குன்னு பார்த்தேன். அந்த ஸ்டார் குறி அதனுடைய அடிக்குறிப்பை பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலருக்காக என்று சொல்லும் பொழுது எல்லோருக்காகவும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அவருடைய விருது வாக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் அவரிடம் கேட்டேன், எதற்காக இந்த விருது வாக்கு எடுத்து என்று கேட்டும் பொழுது, டு பி அவைலபிள் டு எவ்ரிபடி என்று சொன்னார். எல்லோருக்காகவும் எல்லா நேரத்திலையும் நான் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சரியாக பொருந்துகிறது. தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காக அந்த விருது வாக்கு அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் சரியான விருது வாக்கு எடுத்திருக்கிறார். எல்லோருக்காகவும் அவர் எந்த நேரத்திலும், இந்த நேரத்தில் தான் இந்த சாமியாரை பார்க்கணும், இந்த நேரத்தில் இதுதான் பேசணும், சாமியாரோட மூடு கோபமா இருக்காரா அல்ல சந்தோஷமா இருக்காரான்னு பார்த்து பேசுறது அல்ல. எல்லோருக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தாராளமாக மக்களுக்கு பழகுகின்ற எளிமையான ஒரு குருவாக இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அதுதான் இந்த காலத்தில் தேவைப்படுகிறது. எபிரேயர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தலைமை குருவாகிய கிறிஸ்து கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் இறை மக்களுக்கு கனிவுள்ளவராகவும் இருந்தார். faithful to God and merciful to people. அதுவே அவருடைய வாழ்க்கையின் விருதுவாக்க எடுத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் அந்த விருதுவாக்கை எடுத்து கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் இறை மக்களுக்கு கனிவுள்ளவராகவும் இருக்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எப்படி இருந்தார்? அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். யாருக்கு? தந்தையாக கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அதே போன்று அருத்தந்தையும் கடவுளுக்கு கடைசி வரை நம்பிக்கைக்குரியவராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இறை மக்களுக்கு இரக்கமுள்ளவராகவும் கனிவுள்ளவராகவும் இருக்கும் அழைக்கப்படுகிறார். தலைமை குருவாகிய கிறிஸ்து என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ இயேசுவிடமிருந்து 2 கருத்துக்களை அவர் கற்றுக்கொள்கிறார். கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் இறை மக்களுக்கு கனிவுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். அது தன்னுடைய குருத்து வாழ்க்கையிலே அவர் என்றும் கடைபிடிக்க நாம் அனைவரும் அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். Be faithful to God and be merciful to people. கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் இறை மக்களுக்கு கனிவுள்ளவராகவும் இருக்க அவருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எரேமியா ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். டேசிகா, உங்க வயிற்றில் உருவாக்கு முன்னாடியே கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாரு. அதனால அவர் உங்களுக்குரியவர் அல்ல, கடவுளுக்குரியவர். ஜோசப்பண்ணா, நீங்க இவ்வளவு வருஷமா தாலாட்டி வளர்த்து வந்தீங்க, பல்வேறு காரியம் கற்றுக் கொடுத்தீங்க, உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுளுக்குரியவர். அந்த தியாகத்தை நான் பாராட்டுகிறேன். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து விட்டீர்கள். இயேசுவிடம் ஒரு நாணயம் கொண்டு வருகிறார். ஒரு சூழ்நிலையில் இயேசுவிடம் ஒரு நாணயம் கொண்டு வந்து காட்டுறாங்க.
நாணயத்தை கொண்டு வந்து காட்டு என்ன சொல்றாங்க? இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இது காணிக்கை செலுத்துவதற்காக கொண்டு வருவாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நாணயத்தை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இதில் எந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். அப்பொழுது அதிலே சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், இதில் சீசருடைய உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனே இயேசு என்ன சொல்கிறார்? சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கிறார். அப்போ அந்த நாணயத்தை கொண்டு கண்டிப்பா சீசர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஆனால் கடவுளுக்குரியது இயேசு சொல்லவில்லை. எந்த இடத்திலும் இயேசு சொல்லவில்லை. இயேசுகிட்ட கேட்கிறது என்ன? காணிக்கை செலுத்தலாமா வேணாங்கிற பிரச்சனை. இது சீசருக்கு செலுத்த சொல்லிட்டாங்க. அப்ப கோயிலுக்கு எதை செலுத்துறது? அதற்கு இயேசு பதில் சொல்லவே இல்லை. சீசருக்குரியவை சீசருக்கு கொடுத்து விடுங்கள் சொல்லிவிட்டு பிறகு அமைதியாக இருந்து விட்டார். அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று அப்படி சேர்த்து சொல்லுகிறார். அப்ப எது கடவுளுக்குரியது? அதனுடைய விளக்கம் நாம் எடுக்க வேண்டும் என்றால் தொடக்க நூல் போக வேண்டும். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, கடவுள் நம்ம எப்படி படைத்தார்? அவருடைய உருவில் படைத்தார். அப்போ கடவுளுக்குரியது யாரு? நாம் அனைவரும் கடவுளுக்குரியவர்கள். அந்த கடவுளுக்குரியதிலிருந்து கடவுள் தனக்கென்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவர்தான் அருத்தந்தை நினோட்டோ அவர்கள். அதிர்ஷ்டமான ஒரு நீர் தொட்டு அவர். நாம் திருப்பலியில பார்க்கின்றோம். திருப்பலியிலே குருவானவர் அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி விட்டு பிறகு என்ன செய்வாரு? அதெல்லாம் உங்க வேலை ஃபாதர், அது நீங்க பார்த்துங்க, எங்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறீங்களா? திருப்பலி நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றி விட்டு என்ன செய்வார்? அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுப்பார். பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கும். அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த திராட்சை ரசத்தோடு கலந்து விடுவார். அது இயேசுனுடைய ரத்தத்தோடு கலந்து விடுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்த டிராப் பிகம் a lucky drop. எவ்வளவோ தண்ணி இருக்குது, ஆனா அந்த ஒரு சொட்டு தண்ணி மட்டுமே இயேசுவின் ரத்தத்தோடு கலக்க முடிந்தது. லக்கி டிராப் என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டமான சொட்டு. நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆனால் கடவுள் ஒரு அதிர்ஷ்டமான நீர் சொட்டாக அருத்தந்தை அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய பணிக்காக செட் அப்பார்ட் என்று சொல்வார்கள். தனி குருத்துவத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றோம். பொது குருத்துவம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் அனைவரும் இயேசுனுடைய பொது குருத்துவத்திற்கு பங்கு பெறுகின்றோம். போதிப்பதற்காகவும் புனிதப்படுத்துவதற்காகவும் வழிநடத்துவதற்காகவும் அனைவரும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் குருக்கள் தான். எந்த குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம்? இயேசுடைய பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம். தனி குருத்துவத்திற்கு அழைக்கின்றார். அதுதான் அருத்தந்தைகளாக எங்களை அழைக்கின்றார். இன்று குறிப்பாக அருத்தந்தை நினோட்டோ அவர்களை கடவுள் தனி குருத்துவத்திற்காக அழைக்கின்றார். எதற்காக? இன்னைக்கு ஃபாதர் முன்னுரையில் சொன்னார்கள், இறை மக்களுக்கு பணியாற்ற இறை மக்களிடமிருந்தே என்று சொன்னார். அப்படி என்றால் பொது குருத்துவத்திற்கு பணியாற்றுவதற்காக தனி குருத்துவத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? மீண்டுமாக பொது குருத்துவத்திற்கு பணி செய்ய. அப்பொழுது பலருக்காக என்று சொல்லும் பொழுது எல்லோருக்காகவும் அவர் பணி செய்ய ஆசைப்படுகிறார். ஆதலால் இந்த நேரத்திலே அருத்தந்தை அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன். இறை மக்கள் நமக்காக இருக்கிறார்கள். நாம் இறை மக்களுக்காக இருக்கிறோம். உங்களுடைய விருதுவாக்கு அருமையான விருதுவாக்கு. அந்த விருதுவாக்கில் நிலைத்திருந்து பலருக்காக உங்களுடைய இறைப்பணியை செய்யுங்கள். ஆனால் யாருக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும்? கடவுளுக்கு மட்டும் உண்மையுள்ளவராக இருங்கள். இறை மக்களுக்கு நீங்கள் கனிவுள்ளவராக இருங்கள். ஒரு முறை ஒரு ஃபாதர் இப்படி தான் பிரசங்கம் வச்சுட்டே இருந்தார். நான் பிரசங்கம் வைக்க வரும்போது சில சொன்னாங்க, சீக்கிரம் பிரசங்கம் முடிக்கல அப்படின்னா பெல் அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டே இருக்கும் பொழுது ஃபாதரும் பிரசங்கம் நிறுத்துற மாதிரி தெரியல, முன்னாடி ரெண்டு லேடிஸ் பேசிட்டே இருந்தாங்க. ஃபாதர் பிரசங்கம் தொடங்கினாரு, இவங்களும் பேச தொடங்கினாங்க. பின்னாடி இருந்த கணவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னடா ஃபாதரும் நிறுத்த மாட்டேங்கிறாரு, என்னுடைய மனைவியும் பேச்ச நிறுத்த மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் முடிஞ்சது, 3/4 மணி நேரம் ஆச்சு. இவர் பொறுமை தாங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவியுடைய பேச்சு எப்படியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. உன்னுடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது, இன்னும் தொடர்ந்தால் முதுகு பிஞ்சிரும் அப்படின்னு எழுதுறார். அப்படி எழுதிட்டு தூங்கிட்டு இருந்த பையனை எழுதிட்டு ஏய் கொண்டே குறா அப்படின்னு சொன்னே கொடுக்குறான். அவனும் என்ன பண்ணா, அம்மாட்ட கொடுக்காம நேராக கொண்டே ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டான். என்னடா ஃபாதர் ஸ்லிப்பு வருதுன்னு பார்க்குறான். பார்த்துட்டு ஃபாதர் படிக்கிறாரு, உன்னுடைய பேச்சு மிதமிச்சு போகிறது, இன்னும் தொடர்ந்தால் முதுகு பிஞ்சிரும் அப்படின்னு ஃபாதர் பிரசங்கத்தை முடிச்சிட்டார். தந்தை மகன் தூயாவின் பேராலே எல்லோரும் அன்பு செய்யுங்கள் சொல்லி முடிச்சிட்டார்.
அந்த மாதிரி யாரும் ஸ்லிப்பெல்லாம் கொடுத்து விட்டுறாதீங்க, நானே முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் அருத்தந்தை அவர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் திறமையானவர் அல்ல, அதற்காக கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒருவேளை டின்னட் அவர்கள் ஆணடக போட்டிட்டு போயிருந்தா ஜெயிச்சிருப்பாரா? ஜெயிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டார். அவர் அழகானவர் அல்ல, திறமையானவர் அல்ல, வலிமையானவர் அல்ல. ஆனால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தால் உலகம் மடமை என கருதுவற்றை, ஞானமற்றவை என கருதுவற்றை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். கடவுள் பார்வையில் நீங்கள் அழகானவர். கடவுள் பார்வையில் உங்களை தகுதியானவராக மாற்றுகிறார். கொரிந்தியர் திருமத்தில் நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அருமையாக புனித பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் திறமையான என்பதற்காக கடவுள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அடைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்கு ஞானிகள் எத்தனை பேர், வலிமையுள்ளோர் எத்தனை பேர், உயர்குடிமைகள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என கருதுபவற்றை தேர்ந்தெடுத்தார். கடவுள் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர் அருத்தந்தை அவர்களே. ஆதலால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்து அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் அவர் தேர்ந்தெடுத்தார். எதற்காக? ஒருவேளை திறமையானவர்களை பார்த்து கடவுள் தேர்ந்தெடுத்தார்னா அவர்கள் எதை பற்றி பெருமைப்படுவார்கள்? நான் செஞ்சேன், என்னுடைய திறமை என்று தன்னை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ஆனால் தன் கடவுள் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சீடர்களையும் அடைக்கும் பொழுது திறமை அற்றவர்களை அடைக்கின்றார். திறமை அற்றவர்களை அடைத்து திறமைப்படுத்துகிறார். அவர் வலிமைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார் தன்னுடைய பணிக்காக. ஆதலால் பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள், எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவர் நம்மை ஏற்புடையவராக மாற்றுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, அருமையான வசனம். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆதலால் கடவுள் திறமையற்றவர்களை, வலுவற்றவர்களை அழைத்து வலிமைப்படுத்துகிறார். அவருடைய பணிக்காக, அவருடைய மக்களுக்காக வலிமைப்படுத்துகிறார். ஆதலால் அருத்தந்தை அவர்களை இந்த பணி செய்யும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு இப்பொழுது வரும் பொழுது போட்ட பூக்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது. உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பஞ்சமத்தை போல் இருக்காது. முற்கள் நிறைந்தது, கற்கள் நிறைந்தது, சோதனை நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது. அதன் மத்தியிலும் நீங்கள் கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருங்கள், இறை மக்களுக்கு நீங்கள் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று உங்களுக்கு ஒரு சகோதர குருவாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஆதலால் இந்த வாழ்க்கை கடவுளுக்காக, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடவுள் உங்களை திருநிலைப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுது? நீர் உருவாகும் முன்பே உங்களை திருநிலைப்படுத்தி விட்டார். நமக்கெல்லாம் எப்பொழுது திருநிலைப்பாடு? நேற்று நடந்தது. ஆனால் கடவுள் இவரை எப்படி திருநிலைப்படுத்துகிறார்? இவர் உருவாகும் முன்பே திருநிலைப்படுத்தி விட்டார். ஆனால் இப்போ நம்முடைய கண்களுக்கு நேற்று தான். ஆனால் கடவுள் அப்பொழுதே தேர்ந்தெடுத்து விட்டார், அப்பொழுதே திருநிலைப்படுத்தி விட்டார். எரேமியாவிலே நாம் வாசிக்கின்றோம், நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஆதலால் உங்களை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அந்த கடவுளுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருங்கள், இறை மக்களுக்கு நீங்கள் கனிவுள்ளவராக இருங்கள். பலருக்காக உங்கள் சேவைகள் தொடரட்டும், பலருக்காக இறைப்பணி தொடரட்டும். உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நம் இறைவன் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமது தேவைகளை அறிந்திருக்கின்றார். இருப்பினும் பிள்ளைக்குரிய பாசத்தோடு நாம் அவரிடம் கேட்கும்போது நாம் மிகுதியாக பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினர்களாகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:11. ஆற்றல் அளிக்கும் இறைவா, இறையரசு கனவை இம்மண்ணில் நனவாக்க நீர் பெயர் சொல்லி அழைத்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் யாவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து உம் அன்பில் இணைந்து உமக்காய் பணியாற்ற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக. 2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 1
இறைவார்த்தை 11. வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்து வழிநடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர்கள், அரசு அலுவலர்கள், மக்கள் பணியாளர்கள் யாவரும் பணிபுரியவே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து பணிவிடை புரியும் மனநிலையில் நாளும் வளர வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 24. அழைக்கும் இறைவன் இன்று தனது குருத்துவ அருள்பொழிவு பெற்ற தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளர் பினோட்டோ ஜோசப் அவர்களுக்கு உமது தூய ஆவியின் ஆற்றலால் நிரப்ப பெற்று உமக்கு பிரமாணிக்கமாய் வாழவும் உடல் உள்ள நலத்தோடு உற்சாகமாய் உமக்கு தம் சொல்லாலும் செயலாலும் சான்று பகரவும் தேவையான அருள் வரங்களை அவர் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். 1 கொரிந்தியர் 3:9. அன்பு தெய்வமே இறைவா, எமது பங்கு சமூகம் இறையன்பினால் கட்டி எழுப்பப்படவும் அருளுதவியால் ஒற்றுமையில் நாளும் வளரவும் எந்த நாளும் உமக்கு சான்று பகரும் உறவு சமூகமாய் திகழவும் வரந்தர இறைவாமை மன்றாடுகிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். மத்தேயு அதிகாரம் 10, ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தை 37-38. ஏன் பங்கள் இளைஞர் இளம்பெண்கள் உம் அழைப்பின் மேன்மையையும் மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாய் இவ்வுலகின் மாய கவர்ச்சிகளை புறந்தள்ளி உம் பணி செய்ய திரு அவைக்காய் உழைக்க தேவையான அருளையும் ஆர்வத்தையும் பெற்றுக்கொள்ளவும் உம் குரலுக்கு செவிசாய்த்து உம் அழைப்பிற்கு பதில் தரவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவைகள் எல்லாம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். குறிப்பாக நமது மறை மாவட்டத்திலே உழைத்து மரித்த குருக்களுக்காகவும் உபகாரிகளுக்காகவும் இப்பங்கிலே பணி செய்த குருக்களையும் சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆண்மலைப்பாட்டிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் தேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று உருமாற்றி உனதாக்கும் தலைவா என்று தந்தை 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 இறைவா தருவாய் 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 உன் அருளே இறைவா தந்தை 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 இறைவா தருவாய் 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 உன் அருளே இறைவா பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று
நொங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக தாய் பணிகின்றேன். தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று, என்னையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா என்று. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையும் உங்களுடையமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருட்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளமையான குருவாகிய அவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதலில் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து
தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை எல்லாம் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கை
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. விடுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. தயான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில்
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலிருமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ மாத்திரமே இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் புதிய குருவானவர் தன்னுடைய பெற்றோருக்கும் உடன்பிறப்புகள் உறவினர்களுக்கும் மட்டும் அப்ப ரச வடிவிலே திவ்ய நன்மை வழங்குவார்கள். மற்றவர்களுக்கு ஏனைய குருக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே திவ்ய நன்மை கொண்டு வருவார்கள்.
இதை நினைவாய் செய்ய மாட்டாயா உடலை உண்டு உயர மாட்டாயா இதை நினைவாய் செய்ய மாட்டாயா உடலை உண்டு உயர மாட்டாயா குருதியாரும் திருந்த மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதை நினைவாய் செய்ய மாட்டாயா உடலை உண்டு உயர மாட்டாயா அறிந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேலான் என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதை நினைவாய் செய்ய மாட்டாயா உடலை உண்டு உயர மாட்டாயா காருண்யத்தை நீ போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிட பாதையிலும் கூட
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வாழ்ந்துகளே, டினாட்டோ ஜோசப் அவர்கள் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றினார்கள். நீ என்னை மகிமை செய்ய நாம் உம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்போம் என்ற குழந்தை இயேசுடைய அருள்வாக்குக்கேற்ப இந்த திருப்பலியை நன்றிப்படியாக, மகிழ்ச்சியின்படியாக, மகிமையின்படியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்று ஒப்பு கொடுத்த இந்த படித்தான் முதல் திருப்படி. அவர் ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்படியும் தன்னுடைய முதல் திருப்படியாக அவர் கருத வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றோம். இன்று மாலை 6 மணி அளவிலே அருட்தந்தை நவீன் ஆண்டோனி அவர்கள் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். ஆகவே அனைவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு பின்பாக 2 புதிய குருக்களுக்கும் பங்கின் சார்பாக வரவேற்பு கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது இந்த நன்றி திருப்பலியில் நீங்கள் அத்தனை பேரும் வந்திருந்து எனக்காக ஜெபித்திருக்கீர்கள். எனவே அதற்காக நன்றி கூறும் கட்டத்தில் இருக்கின்றோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னரே என்னை தேர்ந்தெடுத்த தம் பணிக்கென இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். அழைத்த இறைவன் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி என்னை அருட்பொழிவு செய்திருக்கின்றார். இந்த மாபெரும் பாக்கியத்தை எனக்கு தந்தருளிய மூவொரு இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகின்றேன். அழைத்த இறைவன் கோவை ஆயர் மேதகு தாமஸ் அக்யூனாஸ் அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து என்னை இன்றளவும் வழிநடத்தி இருக்கின்றார். எனவே அதற்காக ஆயர் அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். அவரோடு இணைந்து என்னை வழிநடத்திய மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் நன்றிகள் பல. எனது விருப்பத்தை வெளியிட்ட போது மகிழ்ச்சியோடு என்னை குருமடத்திற்கு அனுப்பி வைத்த என் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றிகள். குருமடம் செல்லும் ஆர்வம் வந்தபோது ஊக்கம் கொடுத்து குருமடத்திற்கு அனுப்பி வைத்த நமது முன்னாள் பங்கு தந்தை அருத்தந்தை ராயப்பன் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருத்தந்தை வினோத் அவர்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் என்னை ரீஜென்சியிலும் சரி இன்றும் என்னை வழிநடத்தி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து செய்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அருத்தந்தை ஜோசப் தன்ராஜ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் எனக்காக ஜெபித்து எங்களுடைய குடும்பத்தை வாழ்த்த வந்திருந்து ஜெபித்த அத்தனை மறை மாவட்ட மற்றும் பிற மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற அருத்தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக என்னை வாழ்த்துவதற்காகவும் எனக்காக ஜெபிப்பதற்காகவும் மற்ற மறை மாவட்டத்திலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் வருகை தந்த அருத்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், அருட்சகோதரர்கள் என அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நேற்றைய தினமும் இன்றைய நாளிலும் எனக்காக ஜெபிக்க என்னோடு பயின்ற என்னுடைய சக குருக்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து அருத்தந்தை பிரவீன் அவர்களுக்கும் உதகை மறை மாவட்டத்திலிருந்து அருத்தந்தை இமானுவேல் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது பங்கு தந்தை அவர்கள் அவர்களை ஷால் அனுபவிப்பார்.
இவர்கள் இருவரும் கடந்த வாரங்களில் அருத்தந்தையர்களாக புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். எனவே உங்களுடைய ஜெபங்களில் இவர்களையும் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறு வயதில் தெய்வ பயத்தை என் மனதில் உருவாக்கிய ரத்தினபுரி பங்கின் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடன் உடன் பயணித்து இன்று வரை நட்பு வட்டாரத்தில் இருக்கும் என்னுடைய முன்னாள் குருமட நண்பர்கள் அனைவர்களுக்கும் மேலும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயரின் செயலராகவும் இன்னும் பல விஷயங்களில் எனக்கு உதவியளித்த அருத்தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலியை ஒழுங்குபடுத்தி திருப்பலிக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்த மெய்ப்பு பணி இயக்குனர் அருத்தந்தை ஜேசுராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலியை மென்மையான பாடல்களால் அழகு ஊட்டி ஆன்மீகத்தில் ஒன்றிக்க செய்த பாதகர் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். நமக்கு பல விடங்களில் உதவியளித்து இன்னும் ஒளி அலங்காரம் ஆகியவற்றில் உதவி செய்த டிவைன் அலெக்ஸ் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித சின்னப்பர் ஆங்கில பள்ளியின் பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பிடல் கொடுக்க வீடு வீடாக சென்று வீடுகளை காட்டி உதவிய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்று இந்த நன்றி திருப்பலியில் பங்கெடுத்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய பங்கின் இந்நாள் வேதிய திரு ஜெரோம் அவர்களுக்கும் முன்னாள் வேதிய திரு பிரான்சிஸ் பால் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது பங்கின் குழுக்களான வின்சென்ட் ஏ பவுல், எஸ்பிஆர்சி, சிஎஃப்எம், ஆரோக்கிய மாதா குழு, செபஸ்டியா ஜபக்குழு, கத்தோலிக்க சங்கம், எஸ்எஃப்ஓ, பாதகர் குழு, மரியாவின் சேனையின் அனைத்து பிரசிடியங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து பக்த சபைகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் தழுவிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதையெல்லாம் ஒருங்கிணைத்த நமது பங்குத்தந்தை அவர்களுக்கும் வழிநடத்திய உதவி பங்குத்தந்தை அருட்பணி பால் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பங்கு மக்களாகிய நீங்கள்தான் இந்த விழா சிறப்பாக அமைய முக்கிய காரணம். முதல் வேளை நாளாகிய முதல் திருப்பலியை நிறைவேற்றிய இன்றைய நாளிலே விடுமுறை எடுத்து எனக்காக வந்திருந்து திருப்பலியில் பங்கேற்று இருக்கிறீர்கள். இனி நடக்கவிருக்கும் உறவின் விருந்திலும் மகிழ்வோடு பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றி, அனைத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்ற ஆலயத்தை அலங்குற பூக்களால் தயாரித்த புளியகுளம் அருட்சகோரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய குருத்துவ பணி வாழ்வின் 46 ஆண்டுகளிலே 9 குருக்களுக்கு இத்தகைய முதல் திருப்பலிகளை நிறைவேற்ற ஆண்டவர் எனக்கு அருள் கூர்ந்தார். அது மன நிறைவை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, புனிதமான நிகழ்வு. ஆகவே அருத்தந்தை டினோட்டோ 9வது, நவீன் அவர்கள் 10வது தன்னுடைய முதல் திருப்பலியை நிறைவேற்றுவதிலே. அந்த லிஸ்ட்டில் ராய் ஃபாதரும் வரார். சோமனூரிலே நான் பங்கு தந்தையாக இருந்தபோது 1999வது ஆண்டு அவர் தன்னுடைய முதல் திருப்பலியை அங்கு நிறைவேற்றினார் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இப்பொழுது பங்கு மக்கள் சார்பாக, பக்த சபைகளின் சார்பாக, அன்பிகளின் சார்பாக அருத்தந்தை டினோட்டோ அவர்களுக்கு மாலையிலே நாம் மீண்டும் வரவேற்பு கொடுப்போம். இப்பொழுது எல்லாருக்கும் பொன்னாட போத்திட்டு அவருக்கு போத்தலைன்னா ஏதோ ஒரு குறைவு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆகவே அந்த குறைவு இருக்கக்கூடாது. ஆகவே குடும்பத்தாரின் சார்பாக, எல்லாரும் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கின்றேன்.
அருத்தந்தை நவீன் ஆண்டனி அவர்களும் பீடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆகவே அவர் மாலையிலே முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றியிருக்கின்றார். ஆகவே அவரையும் வரவேற்று இந்த பொன்னாடி போத்து மகிழ்வோமாக. இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளர்களுக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். தம் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இன்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அனைவரையும் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பெற்றோர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் பங்கின் சார்பாக நாங்கள் நன்றியை கூறி மகிழ்கின்றோம். நன்றி. மயங்கிப் போ
நடத்திடுவேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய் விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன் உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய் உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய் விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன் உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய் உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன் அஞ்சாதே என் மகளே உன்னோடு நான் இருப்பேன் கலங்காதே என் மகளே கரம் பிடித்து நடத்திடுவேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே
முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைத்தானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. இறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை.